ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஃபேமிலியாக வெளியே கிளம்பிட்டோம். நீ எங்கேன்னு போக போக பார்த்துப்பீங்க நீங்களே. இந்த மாதிரி எங்கே வெளியில் கிளம்புனாலும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னாலும், இல்லை யாருக்காவது வீட்டில் பர்த்டே, எல்லா விசேஷத்துக்கும் சரி, தீபாவளி, பொங்கல் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கிளம்பி காரில் உட்கார்றதுக்கு முன்னாடி வீட்டில் பெரிய போராட்டமே நடந்துடுது. என்ன போராட்டம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரையாக கிளப்புறதுக்கு ஒரு போராட்டம், சாப்பாடு செஞ்சு அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெரிய போராட்டம். இன்னொன்று இருங்க கண்டினியூ பண்ணுறேன். ஒரு சின்ன விஷயம், இங்கே பாருங்கள், என் பொண்ணை பாருங்கள், எப்படி குட்டி பிசாசு மாதிரி மேக்கப் போட்டிருக்கு. இந்த மேக்கப்புக்கு பின்னாடி ஒரு கெட் ரெடி வீடியோ எடுத்திருக்கு. அதுவே பார்த்துட்டு வாங்க. இங்கே பாருங்கள், இந்த குட்டி மேடம் ஒரு 10-15 நிமிஷமாக கிளம்புனாங்க. அதை அவங்களே வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. அதை நான் ஸ்பீட் பண்ணி ஒரு 3 நிமிஷமோ 3.5 நிமிஷமோ ஆக்கியிருக்கேன். பாருங்கள், கிளம்புது அவ்வளோ நேரம் கிளம்புது. இப்போ அந்த மாதிரி நம்ம வெளியே கிளம்பும்போது இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, மொத்தத்தில் வீட்டில் இருக்க லேடிஸோட வேலையாக தான் பெரிய வேலையாக இருக்குது. சாப்பாடு செய்கிறதுலேருந்து அவங்கள சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போகணும். இன்னொன்று சாப்பாடு வெளியில் போய் வாங்கி கொடுக்காம சமைச்சு எடுத்துகிட்டு போகணும், அதை பேக் பண்ணணும். எப்பப்பாப்பா ஏகப்பட்ட வேலை. உமன்ஸ் டேவாக இருந்தால் கூட ரெஸ்ட் கொடுக்க மாட்றாங்க. வீட்டில் அவ்வளோ வேலை வாங்குறாங்க. 3 வேலையும் வேலை வாங்க வேண்டியதாக இருக்குது, சமைக்க வேண்டியதாக இருக்குது. காலையில் சமையல், மத்தியானம் சமையல், நைட்டு சமையல், சமைச்சி பாத்திரம் விளக்கி அச்சி போன ஆகிடுதுங்க. இவ்வளோ கஷ்டமாக போயிடுது பாருங்க. இவங்கெல்லாம் ஜாலியாக குளிச்சுட்டு கிளம்பிட்டு திரும்பி போய் ஆட்டம் போட்டுட்டு விளையாண்டுட்டு அவங்க கை கால் வலிக்குதுன்னு படுத்துக்கிறாங்க. எல்லா வேலையும் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் நம்ம தான் வேலை பார்த்து சாக வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? வாங்கி வந்த வரோம். இதுக்கு கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்திருக்கலாமோன்னு தோணும் சில நேரம். என்ன பண்ணுறது? சரி வாங்க, நான் புலம்ப ஆரம்பித்தா அப்படி தான் புலம்புவேன். இங்கே பாருங்கள், எப்படி கிளம்புது பாருங்கள். ரொம்ப நேரமாக கிளம்புறாங்க மேடம். அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது? நான் எது வாங்கினாலும் வாங்கிக்கிறாங்க அந்த பொண்ணு. என்னோடய லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், ஐலைனராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எனக்குன்னு சொல்லி வாங்கிக்குது இந்த குட்டி பாப்பா. பாருங்கள், ஐலைனர்லாம் போடுது. ஒரு வழியாக கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும்னு ஆகுது. ஆம்பளை பசங்க அப்படி இல்லைங்க, குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அழகாக கிளம்பிடுறாங்க. அவங்களால நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து கொடுத்துட்டா போதும். இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டா போதும். பாருங்க, எச்செல்லாம் தொட்டு வைக்குது. நல்லா அழகாக கிளம்புது. ஆனால் கடைசியில் ஃபினிஷிங் ஜாஸ்தியாக போட்டுருச்சு எல்லாத்தையும். லிப்ஸ்டிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி, இந்த போட்டிருக்க கலரும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருச்சு. பொம்பளை பிள்ளைங்களையும் மேக்கப்பையும் பிரிக்கவே முடியாதோ? இப்போவே இவ்வளோ செலவாகுது. இன்னும் வளர என்னென்ன செலவாக போதோ தெரில. இதெல்லாம் போடாமல் கீழே இறங்கி விளையாட போவாங்க. கீழே இறங்கி விளையாடுறதுக்கு தான் போவா. அதுக்கே மேக்கப்போட தான் போகும். சும்மாலாம் அப்படியே போயிடாது. லிப்ஸ்டிக் போட்டிருக்கணும், ஐப்ரோ விட்டுருக்கணும், பவுடர் அடிச்சிருக்கணும். இத்தனைக்கும் நான் எதுவுமே சொல்லி கொடுத்ததில்ல, அதுவாகவே பண்ணிக்கும்.
முதல் நாளே கிளம்பணும் நாங்கள் வெளியே போகணும்னு சொல்லிட்டு. தண்ணி வரல எங்களுக்கு. மத்தியானமே தண்ணி காலி ஆயிடுச்சு. தண்ணி இல்லாமல் எப்படி கிளம்புறதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் 7 பேர் இருக்க வீடாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சீக்கிரமாக காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி போடுறவங்கள வர சொன்னால் அவங்க 7 மணிக்கு தான் வர்றாங்க. மத்தியானமே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். 7 மணிக்கு வந்தால் எப்படி கிளம்புறதுன்னு சொல்லிட்டு டிஃபன்லாம் நைட்டு இட்லி சிக்கன் கிரேவியெல்லாம் பேக் பண்ணிட்டேன். 5 மணி வரைக்கும் பார்த்தேன் தண்ணி போட்டு விட்றவங்க வருவாங்கன்னு. வரவே இல்லை. சரி என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணியாச்சு. 7 மணிக்கு வந்து அதுக்கப்புறமா குளிச்சுட்டு எல்லோரும் கிளம்ப முடியாது, கஷ்டம், போயிட்டு டைம் 2 ஹவர் தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு இன்றைக்கி போகிறோம். பாருங்கள் எங்கன்னு. நம்ம மெரினா பீச்சுக்கு தான் வந்தோம். பார்த்திங்களா 6:30. அவ்வளோ சூப்பராக இருக்குது பீச்சு. செம்ம அப்படியே பீஸ்ஃபுல்லாக, செம்ம காற்று, அதுதான் அழகாக இருந்தது. பிள்ளைங்கள்லாம் விளையாண்டு வாரம் பீச்சுக்கு போகணும் இங்கே விளையாடுறது பத்தலைன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் போய் விளையாடணும்னு சொல்லி இவங்களாம் ஜாலியாக சந்தோஷமாக கிளம்பி வந்துடுறாங்கங்க. நான் தாங்க கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. கண்டுபிடிச்சா இங்கே பாருங்க, செம்ம வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக ஆஃப் பண்ணிட்டேன். வீடியோவை ஆஃப் பண்ணிட்டீங்கம்மாங்களாம். பீச்சுக்கு எதுக்கு வர்றதுன்னா இது மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் வருதுங்க என் பிள்ளைங்களாம். பாருங்கள், இதெல்லாம் ஸ்டார்டர்ஸு, இது டெமோ. ஏன்டா இருன்னு கையை காட்டுற? ஐயா நீங்கள் யாருங்க? வழிப்போக்கன். இந்த பஜ்ஜி யாருக்குமே வேணாமா? வேணும்ப்பா. சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னேன்ல, இட்லி, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சட்னி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 7:30க்கெலாம் டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்புறமா விளையாண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக சாப்பிட்டாங்க. விடு வெட்கம் வந்தால் கூந்தல் கொண்டு உனக்கு கொஞ்சம் இவர் அங்கேயும் போய் பாட ஆரம்பிச்சிட்டாருங்க. பாட்டு பாடி பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களாம் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அந்தளவுக்கு சத்தமாக பாடி பயங்கரமாக கலாய்ச்சி விட்டார் எல்லாரையும். மனுஷன் எங்கே போனாலும் பாட ஆரம்பிச்சிடுறாரு. டூயட் சாங்கு. பிள்ளைங்களாம் சந்தோஷமாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம்தான் நான் உக்காந்து சாப்பாடு அவங்களுக்கெலாம் கொடுத்துட்டு தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இவங்களாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பீச்சுக்கு போயிட்டு அப்படியே மைண்டு பயங்கரமாக ரிலாக்ஸாக இருக்குங்க, நிம்மதியாக இருக்குது. யாரெல்லாம் டென்ஷனாக இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் நேரம் போய் பீச்சு காற்று வாங்கிட்டு வாங்க, ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. பாருங்க, அது செம்மையாக இருந்தது. அந்த வானம், கிளைமேட்டு சூப்பராக இருந்தது. அந்த கிரிக்கெட் வேறு போட்டு இது பண்ணியிருந்தாங்க, கிரிக்கெட் ஓட விட்டுருந்தாங்க அங்கே ஸ்க்ரீனில். எங்களுக்கு பக்கத்துலேயே தான் போயிட்டு இருந்துச்சு கிரிக்கெட் வேறு. பார்த்தீங்களா எவ்வளோ ரம்மியமாக இருக்குன்னு. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இவங்க விட்டால் எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க விடிய. நாங்கள் ஒரு 10 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். 6 o'clock அங்கே போய் ரீச் ஆனோம். 4 hours விளையாண்டு ரொம்ப டயர்டாகிட்டாங்க. அவங்களா போகலான்னு சொன்னதுக்கப்புறமா தான் கிளம்புவோம் எப்போவுமே. நாங்களாம் வாங்க போகலான்னு சொன்னாக்க கிளம்பிட்டோம்னா திரும்ப மறுநாளே பீச்சுக்கு போகணுன்னு அடம்பிடிப்பாங்க. அதனால நாங்கள் பீச்சில் கொண்டு போய் விட்டுட்டு குழந்தைங்கள அவங்களாம் வாங்க போகலாம், போதும், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் கிளம்புவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். நாங்களாம் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டா அவ்வளோதான், பிளான்லாம் சொதப்பிடும். அதனால் அவங்களே நாங்கள் போகலான்னு சொல்லும்போது தான் கிளம்புவோம். நாங்கள் ஒரு 10 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். யூஸ்வலாக 11 மணிக்கு தான் கிளம்புவோம் இங்கேருந்து. ஆனால் இன்றைக்கி 10 மணிக்கு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அவங்களே சொல்லிட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.